என்னம்மா என்ன புக்கு தேடின்னு இருக்கிறீங்க? இல்லைப்பா, நம்மக்கிட்ட இவ்வளோ புக்ஸ் இருக்கு. ஆமாம். ஆனால் நம்ம எல்லாத்தையுமே படிக்கவே இல்லையே. என்ன தான் டெக்னாலஜி அது இதுன்னு பயங்கரமான வளர்ச்சி முன்னேற்றம் ஏஐ எது வேணா வந்திருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு புக்குக்குமே பயங்கரமான பவர் இருக்கும். ஒரு மனுஷனுடைய 10 வருஷத்துடைய உழைப்பாக இருக்கலாம். அவன் தெரிஞ்சு கொண்ட எல்லாவற்றையும் அவன் எழுத்தில் கொண்டு வந்து நிறுத்துறார். நான் பார்த்துருக்குறேன். எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் லீடர் இஸ் அ ரீடர். வணக்கங்க. ஒரு புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா அது உள்ளே நீங்கள் திறந்து பார்க்கும் பொழுது காகிதமாக தெரியலாம். ஆனால் உண்மையிலேயே அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆயுதம். ஒரு சாதாரண புக்குக்கே இவ்வளோ மகிமை இருக்கும்னா பரிசுத்த வேதாகமம், த வேர்ட் ஆஃப் காடுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கும். அதனால தான் பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல இருக்குமா. இட் இஸ் அ வெப்பன். இன்றைக்கும் நீங்கள் புக் ரீடராக மாறணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் வாழ்த்துறோம். வி வாண்ட் யூ டு டூ இட். அதே நேரத்தில் பரிசுத்த வேதாகமத்தையும் நீங்கள் கண்டிப்பாக வாசிக்கணும். ஏன்னா அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு ஆதாரமாக, வழியாக, எல்லாத்துக்கும் மேலே ஆயுதமாக இருக்கிறது. Have a nice day. God bless you.